அதலக்காய் குழம்பு வச்சுருக்கேன்னு அன்றைக்கி சொன்னேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதலக்காய்னா என்னதுக்கா அப்படின்னு கேட்டிங்க. அதாவது இந்த ஊரில் தான் அதலக்கான்னு சொல்லுவாங்களா, இல்லை வேறு ஊரில் வேறு மாதிரி சொல்லுவாங்களாங்கிறது தெரியலை. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் அதலக்காய். இதோட டேஸ்ட் வந்து அப்படி பாகற்காய் மாதிரியே இருக்கும். அந்த கசப்பு, அந்த டேஸ்ட் எல்லாமே பாகற்காய் மாதிரி, குட்டி பாகற்கான்னு வச்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருக்கும் இது. இது சுகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா இந்த மழை சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் இந்த கிராமங்களில் காட்டு சைட்லலாம் போனீங்கன்னா நிறைய இது விளைஞ்சிருக்கும். கண்டிப்பாக அந்தந்த சீசனில் வர காய்களோ பழங்களோ சாப்பிடுங்க. அதை விட சத்து நம்ம உடம்புக்கு வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பொண்ணு வந்து 2 வயசு பொண்ணு என்னோட வீடியோஸ் வந்து ரொம்ப விரும்பி பாப்பா அப்படின்னு. அதாவது 2 வயசு பொண்ணுக்கு வீடியோஸை பற்றி என்ன தெரியும், அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து என்னோட வாய்ஸ் வந்து கேட்டோடனே அந்த வீடியோ வைக்க சொல்லி அழுவா அப்படின்னு அவங்க அம்மா போட்டிருந்தாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை வந்து என்னை வந்து அவ்வளோ விரும்பி பார்க்கு அப்படின்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது. அந்த பொண்ணு பேர் வந்து மகி. ரொம்ப தேங்க்யூ செல்லம். அது உனக்கு புரியுமாங்கிறது தெரியல, இருந்தாலும் அம்மா வந்து சொல்ல சொன்னாங்க, அதனால் உனக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பசங்க வந்து டிஃபன் வந்து வடிவேல் தோசை தான் கேட்டாங்க. வடிவேல் தோசைனா வேறு ஒன்றும் இல்லை, மலைச்சாரல் மாதிரி நம்ம தூவின்னு வடிவேல் அழகாக சொல்லுவாங்கள்ல, அந்த தோசை தான். எனக்கு வந்து ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. எல்லாருக்குமே நம்ம சமைக்கும் போது நம்மளுக்கு இது சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஆனால் யாராவது செஞ்சு தந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம அதை செய்கிறதுக்காக மாச்சல் பட்டு செய்ய மாட்டோம். இன்றைக்கி நினச்சேன், நம்ம எதுக்கு இதுக்கு சோம்பேறித்தனப்படணும், நம்மளே செஞ்சு சாப்பிடுமே அப்படின்னு. இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற சஷ்டிகா, ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூமா.